வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது பிரதமர் மோடி கலந்து கொண்ட ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் திறப்பு விழா. பிரதமர் விழாவில் தமிழக முதல்வர் கலந்து கொள்ளாதது ஏன்? பிஜேபி. நீலகிரி விழாவில் கலந்து கொள்வதால் பங்கேற்க இயலவில்லை முதல்வர் ஸ்டாலின். முதல்வர் விளக்கம் கொடுத்தும் அரசியலாக்குகிறதா பிஜேபி என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரத்திற்கு வந்து பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தார். அந்த நிகழ்வில் முதல்வர் அவர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை. அவர் நீலகிரி முக்கியமான ஒரு நிகழ்வில், ஒரு மருத்துவமனை திறப்பு நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டிய சூழல் இருந்ததால் கலந்து கொள்ள முடியவில்லை. இது குறித்து அவருமே விளக்கம் அளித்து விட்டார் பிரதமரிடம். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு சார்பாக தங்கம் தென்னரசு உட்பட பல அமைச்சர்களும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் கலந்து கொள்ளாதது இப்பொழுது பிஜேபி அதை அரசியலாக்குகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. விளக்கம் அளித்தும் கூட மீண்டும் அதை அரசியலாக்க பிஜேபி முயல்கிறதா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுக மாநில துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் முரளி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் அரசியல் விமர்சகர் குமரராஜா அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தூகா பகலவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். பிஜேபி மாநில இளைஞரணி துணைத் தலைவர் திரு ராஜசேகர் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய கேள்வி திரு கரூர் முரளி உங்கள்கிட்ட துவங்குறேன். கரூர் முரளி சார், அதாவது பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. அண்ணாமலை அவர்களுடைய பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வு, அவர் ஊட்டியில் வெயில் அங்கே ராமேஸ்வரத்தில் அதிகமாக இருந்தது, அதனால தான் அவர் ஊட்டிக்கு போயிட்டார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தார். உங்களுடைய பார்வை? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு தகுந்த விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். நான் அந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளாவிட்டாலும் எங்களுடைய சார்பிலே தமிழக அமைச்சர்களாக இருக்கிற அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் முன்பாகவே ஊட்டி நிகழ்ச்சிகளுக்கான தேதிகள் கொடுக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. அதனால்தான் என்னால் வர முடியவில்லை என்பதை தெளிவாக எங்கள் தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார். தெளிவாக சொல்லிய பிறகும் அண்ணாமலை போன்றவர்கள் இதை அரசியலாக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தவறான போக்கு என்பதை முதலில் நான் சுட்டிக்காட்டுவதற்கு ஆசைப்படுகிறேன். ஏனென்று கேட்டால், ஒரு நீலகிரியில் ஊட்டியில் ஒரு பெரிய நிகழ்ச்சி, நாட்டு மக்களுக்கு தேவையான மருத்துவமனை திறப்பு விழா, ஆஸ்பத்திரி திறப்பு விழாவுக்கு தேதி கொடுத்து விட்ட காரணத்தால் முதலமைச்சர் அங்கே சென்றிருக்கிறார். அதற்கான விளக்கம் கொடுத்த பிறகு இதிலே ஒரு அரசியல் இருப்பதாக அண்ணாமலை போன்றவர்கள் சொல்லுவதில் எந்த வகையான அர்த்தமும் கிடையாது. பாவம் அண்ணாமலை அவர்கள் விரக்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். விரக்தியிலே நின்று கொண்டு மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய தலைவர் என்ற ஓடுகளத்தில் தான் இல்லை என்ற விரக்தியில் இருப்பதனால் அந்த விரக்தியை அவர்கள் பக்கம் திருப்ப முடியாது. திருப்பதற்கு ஒரு வடிகால் தேவைப்படுகிறது. அந்த வடிகால் தான் இப்பொழுது தமிழ்நாடு அரசின் மீது செலுத்தலாம் என்பதற்கு குற்றச்சாட்டாக எங்கள் மீது வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய அந்த நிகழ்ச்சியிலே பார்க்கிற பொழுது பல சம்பவங்களை நீங்களே பார்த்திருக்கலாம். ஒன்றும் கிடையாது. மொத்தத்திலே அந்த நிகழ்ச்சியை பார்த்தால் பொய்யாகவே இருக்கிறது. ஏனென்று கேட்டால், அந்த பிஜேபியினுடைய தலைவராக இருக்கிற எல் முருகன் அவர்கள் இலங்கையில இருந்து நம்மளுடைய பிரதமர் வருகிறார். பிரதமர் வருகிற பொழுது எந்த வழியாக வருகிறார் தெரியுமா? இலங்கையில் இருந்து ராமர் எந்த வழியில் வந்தாரோ அதே வழியில் தான் பிரதமர் இப்பொழுது வந்திருக்கிறார் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போல நம்மளுடைய பிரதமர் என்ன சொல்லுகிறார்? நான் ஹெலிகாப்டரில் வருகிற பொழுது ராமர் பாலத்தை பார்த்தேன் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசியல் நடத்துவது மட்டுமல்ல, அவர் பேசிய பேச்சுக்களிலும் பார்த்தால் ஏதோ தமிழ்நாட்டுக்கு வாரி வாரி ஒட்டிவிட்டதை போல, வழங்கி விட்டதை போல பேசுகிறார். அழுது கொண்டிருப்பவர்கள் அழுது கொண்டுதான் இருப்பார்கள், கண்ணீர் கொட்டின்றவர்கள் கண்ணீர் விட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள் என்று வாழ்முறையை காட்டிலும் வலிமையானது கண்ணீர் துளி அல்லற்பட்டு ஆட்டாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும்படை என்று வள்ளுவன் சொல்லி இருக்கிறார். நாங்கள் அழுது கொண்டு இருப்பதை போல பிரதமர் பேசிவிட்டு போயிருக்கிறார். எங்களுடைய ஒவ்வொரு துளி கண்ணீரிலும் தமிழ்நாட்டினுடைய நலன் இருக்கும் என்பதை ஒத்துக்கொண்ட நாட்டினுடைய பிரதமருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளதான் முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிகழ்வுக்கு கேக்குதா நான் பேசுறது? இப்ப கேக்குதுங்களா? இப்ப பேசுறது கேக்குதுங்களா?
சொல்லுங்க சார். இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே தான் முதல்வர் அவர்கள் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காரு. இப்போ நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் கேட்கலீங்களா? சொல்லுங்க. தேர்தல் பிரச்சார நேரத்தில் வந்து ஒரே நேரத்தில் 3 இடங்களுக்கெல்லாம் போகக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிளான் ஆல்ரெடி பண்ணியிருந்தாலுமே கூட பிரதமர் அவர்கள் வராரு, கிட்டத்தட்ட 8000 கோடிக்கான திட்டம் தமிழகத்திற்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் அவருக்கு நினைச்சிருந்தா கலந்துக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்களும் இருக்கே சார். சார் இல்ல, முக்கியமான நிகழ்ச்சி என்பதில் எந்த வகையான மாற்றம் இல்லை. அதற்காக தான் முறையாக சரியாக எங்கள் அமைச்சர்கள், நிதித்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் போய்விட்டார், பால்வளத்துறை அமைச்சர் நம்மளுடைய ராஜகட்டப்பன் அவர்கள் போய்விட்டார்கள். இதுல எந்த அரசியலும் கிடையாது. சரி, ஓகே சார், ஓகே. திரு ராஜசேகர், டாக்டர் ராஜசேகர் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இதில் வந்து எதுவும் அரசியல் இல்லை, இது ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணோம். அது வந்து நீங்கள் தான் பிஜேபி தான் இப்போ அரசியலாக்க முயல்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இதில் வேறு ஏதாவது நோக்கம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இந்த இஷ்யூவை அரசியலாக்குறது சிஎம் ஸ்டாலின் சார் மட்டும்தான். வேறு யாரும் இதை வந்து அரசியல் பண்ணணும்னு முயற்சி பண்ணலை. பிரதம மந்திரி இங்கே வருகை தராங்க, தமிழ்நாட்டுக்கு வருகை தராங்க, இவ்வளோ பெரிய திட்டங்களை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு. இது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி அப்படின்னும் பொழுது ஒரு சிஎம்மாக அவருடைய கடமையை அவர் ஆற்றுறதுக்கு பால் மாறிட்டு அதுக்கு நொண்டி சாக்கு சொல்கிறதுக்கு நீல்கிரிஸில் மலை ஏறினதை தான் நம்மளால் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது இதில். அண்டு இந்த மாதிரியான ஒரு நலத்திட்ட பணிகளை வந்து மக்களுக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி என்னெல்லாம் பேசுவார் அதெல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து ஸ்டாலின் சாரால் கேட்க முடியாதுங்கிற அச்ச உணர்வு தான் அவர் வந்து அவசரமாக ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கு ஓடினதுக்கான காரணம். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நேற்று ஒரு பார்த்துருப்பீங்க, முதல்ல அவர் சார் சொன்னார், சில பேசிய விஷயங்களும் கொஞ்சம் வந்து இதாக இருந்தது அப்படின்னு சொன்னார். உதாரணத்துக்கு அவர் ஆரம்பிக்கும் போதே ஜெய் ஸ்ரீராம் கோஷம் என்னோட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த மேடையில் ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்துருந்தா அவருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதனால அவர் நீலகிரி போயிட்டாருன்னு நீங்கள் சொல்ல இருக்கலாமான்னு கேட்குறேன் சார். அது இல்லை, அதனால நீங்கள் நீலகிரி நான் சொல்லலை, நான் அப்படி சொல்லலை. அவர் பேசிய விஷயங்களும் சரியில்லை அப்படின்னு நான் சொல்கிறாரு. நிறைய எல்லாமே பொய்யா இருந்தது அப்படின்றாரு. அது எப்படி பொய்யா இருந்தது? எதெல்லாம் பொய்யா இருந்தது சொல்லுங்க பார்ப்போம். என்னெல்லாம் பொய் இருந்தது அதில்? உங்களுக்கு வந்து பழைய 2004 இருந்து 2014 வரைக்கும் கொடுத்த ஃபண்டை விட 3 மடங்கு அதிக ஃபண்டு கொடுக்கலையா? அது பொய்யா? 12 லட்சம் வீடுகள் இங்கே கட்டி கொடுக்கலையா? ஜல்ஜீவன் திட்டத்தில் 1 கோடி பயனாளிகள் தமிழ்நாட்டில் இல்லையா? இதெல்லாம் வந்து பொய்யாயிடுச்சா? எப்படி பொய்ங்கிறீங்க? நீங்கள் தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு வரலன்னு. அவர் வந்து அழறாங்க, கண்ணீர் வந்து ரொம்ப வலிமையானதுன்னெலாம் சொல்கிறார் கரூர் முரளி அண்ணன். அவருக்கு திரும்ப சொல்லிக்கிறேன், இது பிரதம மந்திரி சொன்ன கண்ணீர் வந்து ஏழை மக்களோட கண்ணீர் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு, அதிகமாக வாங்கி வச்சுக்கிட்டு வரலன்னு வடிக்கக்கூடிய நீலி கண்ணீர் முதல கண்ணீரை தான் சொன்னாரே தவிர மக்களோட கண்ணீரை பற்றி யாரும் பேசலை. நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் மடை மாற்றுறதுல வந்து கை தேர்ந்தவர்களாக திமுக காரர்கள் இன்றைக்கி இருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு கூட துணை இருக்கக்கூடியவர்களும் அதையே வந்து முன்மொழிஞ்சாங்க, நாங்கள் அதையே வழிமொழிகிறோம் அப்படின்ட்டு அது பின்னாடியே போகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க தான் செய்கிறாங்க. இல்லை, இப்போ முதல்வர் வந்து தெளிவாக முதலே நான் வந்து பிரதமர்கிட்ட வலியுறுத்தியிருந்தேன், மும்மொழி கொள்கை பற்றி, தொகுதி மறுவரையறை பற்றி நீங்களே வந்து தெளிவுபடுத்தணும். தமிழ் மண்ணில் நீங்கள் வரும்போது எப்படி ராமேஸ்வரத்தில் வரும்பொழுது டீலிமிட்டேஷன் பற்றி பேசுவாங்க இல்லையா? கரெக்டா? இது வந்து ஒரு சிஎம் வந்து இதை நான் வந்து சொன்னேன், அவர் வந்து அதை பத்தி பேசல அப்படின்னு கேட்கறது வந்து எவ்வளவு ஒரு பிரச்சனை. இங்க தமிழகத்துல அதுக்கான ஒரு பல கூட்டங்கள் நிகழ்த்திருக்காங்க. இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குனது நீங்க பற்றி பேசிட்டு இருக்கும்போது இல்லாத பிரச்சனையை மும்மொழி கொள்கையை பிரைம் மினிஸ்டர் அழகா சொல்லியிருக்காரு. அதை பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனையே இருக்கிறதா காட்டுறது திமுக. அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா இது வந்து என்ன மேடை, இங்க வந்து எதுக்கு டீலிமிட்டேஷனை பத்தி பேசணும்? டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைச்சாச்சா இல்ல சென்சஸ் எடுத்தாச்சா? என்னதான் பண்ணிட்டாங்க? இதுக்கான ஒரு மீட்டிங் நடத்துறது தமிழ்நாடு சார்பாக தான் நடத்தப்பட்டது. முதல் மீட்டிங் அதுக்கான மீட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, சோ அப்ப இந்த தமிழகத்துக்கு அரசு நிகழ்ச்சிக்கு வரும்போது டீலிமிட்டேஷனை பத்தி பிரைம் மினிஸ்டர் பேசணும் இல்லையா? முதல்வர் அவர்கள் அவரு கேட்பாருங்க. அவருக்கு வந்து எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது என்ன பேசுறோங்கிறது எதுவும் அவருக்கு தெரியல, அவர் கேட்கிறாரு. நீங்களும் அதை எடுத்துட்டு கேட்குறீங்க பாருங்க. இதுதான் வந்து ஒரு ஊடகத்தன்மை வேணும் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய புலனாய்வு தன்மை உங்களுக்கு இருக்கணும்ல. ஒரு பிரைம் மினிஸ்டர் வரும்போது டீலிமிட்டேஷனை பத்தி நீங்க ஏன் பேசலன்னு நான் உங்களை பேச சொன்னேன், நீங்க ஏன் பேசலன்னு கேட்கறது வந்து எந்த மாதிரியான கேள்வி? மும்மொழி கொள்கையை பத்தி அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் பிரைம் மினிஸ்டர். நீங்க வந்து தமிழுங்கிறீங்க, ஒரு கையெழுத்து கூட தமிழ்ல போட மாட்டீங்கன்னு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு போயிருக்காரு. மருத்துவக் கல்லூரியில தமிழை வந்து பாடமொழியா மாத்துங்கன்னு சொல்லி நானும் எத்தனை முறையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். மாநில அரசாங்கம் செவி சாய்க்கவே மாட்டீங்க. உங்களுடைய தமிழ் பற்றை பத்தி எனக்கு தெரியுதுங்கிறத சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு. இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன். நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கணும்.
இவர்களுடைய மும்மொழி கொள்கை, இவர்களுடைய இருமொழி கொள்கைன்ற பேர்ல தமிழை அழிக்கிற இவர்களுடைய திட்டத்தை பட்டவர்த்தனமா சொல்லிட்டு போயிருக்காரு பிரதமர். இதுக்கு மேல மும்மொழி கொள்கையை இவங்க பேசுவாங்களா? மும்மொழி கொள்கைன்னு ஒண்ணு இருக்கா முதல்ல? அவங்க சொல்றது தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கையோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? அதை பத்தி பேச மாட்டீங்க. இல்லாத ஒரு டீலிமிட்டேஷன், இப்போ நடக்காத ஒரு டீலிமிட்டேஷன், இல்ல டீலிமிட்டேஷன் கமிட்டி போட்டாங்களா? அதுல நாங்க இப்படிதான் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு முன்னாடியே சொன்னவருங்க அவரு. முன் காப்போம் அப்படின்றது உங்களுக்கு இந்த சிந்தனை வர்றதுக்கு முன்னாடி இதை பிரதமர் பேசினார். தென் மாநிலங்களுக்கு எந்தவித அநீதியும் இழைக்கப்படாதுன்னு எப்ப 2023 நவம்பர் இவங்க பதில் கொடுக்கும் போது கேட்டுக்கோங்க, 2023 நவம்பர்ல சொன்னாரு. நீங்க 2025ல டீலிமிட்டேஷன் வரப்போது, நாங்க வருமுன் காத்துக்கிறோம். அது பேர் வருமுன் காப்போம் இல்ல. இவங்க எப்படியும் நல்லது பண்ணுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டா இவங்களுக்கு பேர் போயிட போது, நம்ம முதல்ல போய் ஸ்டிக்கரை ஓட்டிடுவோம் ஓட்டுறாங்க. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் சார். திரு பகலவன் சார், நீங்க இந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க? அதாவது முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தும் கூட பிஜேபி இதை அரசியலாக்குகிறதா, உங்களுடைய பார்வை? முதலமைச்சர் எதை சொன்னாலும் அதன் ஊடாக அரசியல் செய்வதுதான் பாஜகவின் வேலையாக இருக்கிறது. அது வாடிக்கையாகவும் வைத்திருக்கிறாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கையிலிருந்து வான்வெளியை ஹெலிகாப்டரில் வந்தார். அப்போ வரும்போது நம்ம மணல் சப்ளை அணிலும் அந்த என்ஜினியர் இருக்கிறார்கள், ராமர் பாலத்தை கட்டின ராமர் என்ஜினியர், அந்த பாலத்தை பார்த்துக்கலாம் வந்தாலும் சொல்கிறார். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த பாலத்தால் தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க, அதுக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அந்த பாலத்தினால எதனால சுட்டு கொல்லப்படுறாங்க சார்? இல்லை புரியல சார். அதாவது அந்த பாலத்து வழியாக வந்தார் இல்லைங்களா, அதை பார்த்த அவர் அதே கடற்கரையில் தமிழக மீனவர்கள் சுட்டு கொள்றாங்களே, அதை பார்க்கலன்னு கேட்குறேன். இல்லை, இப்போ தொடர்ந்து பிஜேபிக்கு கூடிய ஸ்டாண்ட் என்னன்னா, இப்போ மீனவர்கள் நான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தப்பறம் சுட்டுக் கொல்லப்படுவதில்லை, கைது நடைபெறுகிறது, படகுகள் கைது செய்யப்படுகிறது. தினமும் சுட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, தினமும் படகு உடைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்கள தூக்கி சிறையில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. துப்பாக்கி சூடு நடக்குதா நடக்கலையா? துப்பாக்கி சுட்டு படகுல சுடு உடஞ்சி விழலையா? போன மாதம் ஒருத்தர் படகு கவுந்து சாகலையா? செத்தாரா இல்லை? அதான் செய்தியெல்லாம் தானே இருக்குது, உங்கள் ஊடகத்தில் தானே வந்துச்சு. இப்போ அதெல்லாம் என்ன கணக்கு? அதெல்லாம் என்ன கணக்கு? வலையை அறுத்து போடுறது, மீனவர் குண்டு மேலே துப்பாக்கி சுடுறது, குண்டு போட்டு தெருத்தி விடுறது, அதெல்லாம் என்ன கணக்கு? அந்த கணக்கில் நடந்துக்கு தினந்தோறும் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ ராமர் பாலத்தை மட்டும் பார்த்தவர் இதை பார்க்க வேணுமே கேட்குறேன் நான். அது ஏன் பார்க்கக்கூடாது? இதுவும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. என்னென்னமே சொன்னார், தமிழில் கையெழுத்து போடவில்லை அப்படின்னு சொன்னார். தமிழில் கையெழுத்து எப்படி எந்த காலத்தில் தமிழில் கையெழுத்து போட்டுக்கிறாங்க? நீங்கள் தமிழில் படிச்சிங்க பார்லிமெண்ட்டில், யார் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க? அந்த மாதிரி கையெழுத்து யாருன்னா எந்த மொழியில் கையெழுத்து இல்லைங்க, அவர் டைப் பண்ணி அனுப்புறது எல்லா செய்தியுமே, டைப் பண்ணி அனுப்புறது எல்லாத்தையுமே நீங்க உங்க கையெழுத்து தமிழ்ல கையெழுத்து. அதாவது கையெழுத்துன்றது நான் தமிழில் போடுறேன், சரி, ஒருத்தர் ஆங்கிலத்தில் போடுவாங்க, என் பையன் ஆங்கிலத்தில் போடுவார், என் பொண்ணு ஆங்கிலத்தில் போடும். அவங்க இனிமேல் ஒன்றா அவங்களுக்கு அந்த புரிதல் வந்த பிறகு மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க அது மாதிரி ஒரு ஸ்டைலுக்காக கூட போட்டுருக்கலாம். இப்போதைக்கு அது முறையாக அரசு கோப்பில் கையெழுத்து போடுறவங்க தமிழில் தான் போடணும், கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த ஒரு கையெழுத்து போடுறதுனால அந்த தமிழ் உணர்வே இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தமாயிடுமா? அப்போ நீங்கள் ஹிந்தியில் போட சொல்கிறீங்களா கையெழுத்து? பாருங்க சார், ஹிந்தியில் போட சொன்னார். அப்புறம் வேற என்ன அர்த்தம்? தமிழில் போடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 2 தாங்க கையெழுத்து போடுறான். சரி, ஒன்று ஆங்கிலத்தில் போடுறாரு, இன்னொன்று தமிழில் போடுறாரு. இவ்வளோ தான் போடுறாங்க, காலங்காலமாக போடுறாங்க. ஓகே, இப்போ புதுசாக எங்கே போடுறாங்க? காலங்காலமாக போட்டுன்னு இருக்காங்க, எல்லாரும் அப்படி தான் போட்டுன்னு இருக்காங்க. அப்போனா நீங்கள் இது போடுறாங்க குற்றம் சுமத்துறேன்னா அப்போ ஹிந்தியில் போடணும்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். வேற என்ன அர்த்தம்? சரி, வேற என்ன அர்த்தம்? ஹிந்தியில போட சொன்னா இல்ல சார், நான் எனக்கு ஒன்றும் புரியல. 2 தான் கையெழுத்து போட்டிருக்காங்க, இது ஒரு காலகாலமா போட்டுன்னு இருக்காங்க. சரி, அவர் தமிழ்ல போடுங்கன்னு தானே சொல்றாரு, தமிழ்ல போடலாம்ல தானே சொல்றாரு. ஹிந்தியில யார் போடல, யார் போடலன்னு கேட்கறேன். சரி, யார் போடலன்னு கேட்கறேன் நான். தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய அதாவது குறைந்தபட்ச தமிழ்ல போட்டா உங்களுக்கு யார் போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, உங்களுக்கு தெரியணுமே. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியணும்ல. அதுல கீழே ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு சார் நான் என்ன வேணாலும் தமிழ்ல பேசலாம் சார். ஹிந்திக்காரங்கிட்ட போய் நான் தமிழே பேசி ஆங்கிலத்துல போடுற கையெழுத்து நிறைய பேருக்கு என்னமோ போடுவாங்க, என்ன பேர்லாம் தெளிவா தெரியாது. நான் என்ன சொல்றேன், தமிழ்ல போட்டாலும் இங்கிலீஷ் போட்டா அது கீழே சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு போட்டு தான் வரும். சீஃப் மினிஸ்டர் போட்டாருங்களாமா? சீஃப் மினிஸ்டர் ஒரு நாள் கூட ஆங்கிலத்துல போட்டுருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அதுல யார் கையெழுத்து போறாங்களோ அவங்க டெசிக்னேஷனோட தான் வரப்போகுது, அவங்க தான் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு தெரிய நீங்க அது சொல்றீங்களே, அதுக்காக சொல்ல வரேன். கையெழுத்து எங்க தலைவர் அங்க கொடுக்குற மனுக்கள் அத்தனையுமே, அவர் கொடுக்குற கடிதத்தை அத்தனையிலுமே தமிழ்ல தான் கையெழுத்து போட்டாங்க. முதலமைச்சர் மட்டும் அவங்க சொல்லல, தமிழ்நாட்டுல இருந்து எங்க தலைவருக்கு சொல்றேன். நான் எங்க கட்சி சார்பில் சொல்றேன், விடுதலை சிறுத்தை சார்பில் சொல்றேன். எங்க தலைவர் கொடுக்குற கடிதத்துல எல்லா கடிதமும் இப்போ இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
உங்களுக்கு உடனே எடுத்து காட்டுறேன். சரி சரி. எல்லாத்துலேயும் தமிழ் எங்கள் தலைவர் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நான் வந்து 28 வருஷமாக கட்சியில் இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்டு நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அவர் இப்போ ஸ்பெசிஃபிக்காக யாரும் சொல்லல, பொதுவாக ஒரு கடிதம் சொல்கிறேன். நான் எங்களுக்கு கிளைம் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு எங்கள் தலைவர் போடலன்னு சொல்லி நான் கிளைம் பண்ணுறேன். அதே மாதிரி மற்ற தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாராவது போட்டுக்கிறாங்களோ அதுவும் நமக்கு யாருன்னு அவங்க சொல்லலை. அதே மாதிரி சிஎம்மா அது மாதிரி போட்டுருக்க வாய்ப்பும் இல்லை. அதுக்கான வாய்ப்பும் இல்லை. இன்னொன்று பாருங்கள், அந்த அரசு ஒரு விழா, அந்த விழாவில் பாஜக சார்ந்து இருக்கிற அமைச்சர் பேரையும் எல்முருகன் பேர், இன்னொரு அமைச்சர் ரயில்வே அமைச்சர் வந்திருந்தாங்க, அவங்க பேரை சொல்லியிருந்தார். அதே மேடையில் ராஜகண்ணன் பால்துறை அமைச்சர் உட்காந்துட்டு இருக்காரு, நம்மளுடைய நிதி அமைச்சர் வந்து தங்கம் தன்னரசு உட்காந்து, அவங்க பேர் 2 பேரும் குறித்து சொல்லலை. இது அண்ணாமலை பேசுவாரா? கடந்த முறையுமே இதே மாதிரி நடந்தது. கனிமொழி அவர்கள் பேர் சொல்லலைன்றது சொல்லலை, 2 பேர் பேரையும் சொல்லலை. நீங்கள் இப்போ கூட ரீமைண்ட் பண்ணி பாருங்கள், சொல்லாமல் போகிறாரு. அப்போ இது என்ன உள்ள ஒரு கரெக்டு? இப்போ சிஎம் தரப்பில் இருந்து 2 அமைச்சர் வராங்க, மாவட்ட செயலாளர் போகலாங்க, அங்கே சட்டமன்ற உறுப்பினர் போல அமைச்சரே போயிருக்கிறாங்க. சரி. அப்போ அமைச்சர்கள் போயிருக்கும்போது அதில் என்ன அவமரியாதை இருக்குது? உங்களுக்கு வந்து முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா பண்ணது மாதிரியே பண்ணாங்க. நீங்கள் வீடு தோடி போய் பார்க்க வரலன்னு சொல்லி நீங்கள் வீடு தேடி போய் பாயஸ் கார்டன் போய் பார்த்தீங்களே, அது மாதிரி போயிட்டு இப்போ அவரை போய் சிஎம் போய் நீங்கள் வீடு தேடி போய் பார்த்தீங்களா? அது மாதிரி பார்க்க வச்சாங்களா? நீங்கள் அது மாதிரிலாம் கடந்து வந்துக்கிறீங்க. இதே ஊட்டியில் இருக்கும்போது வாஜ்பாய் வரும்போது அம்மையார் ஜெயலலிதா வந்து அவங்கள பார்த்தாங்களா? அதெல்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் இப்போ திடீர்னு வந்து ஒரு புதுசாக ஒன்று கதை சொல்லாதீங்க. அதாவது அன்றைக்கி ஒரு வேலையில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு வேலையை சொல்லிட்டாங்க, இப்போ பக்கம் இருக்குது போயிட்டாங்க. உங்களுக்கு வந்து அவமரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 அமைச்சரை கொடுத்து உங்களுக்கு மரியாதை செலுத்த சொல்லி பேசுகிறாங்க. சரி, முதலமைச்சர் வந்து அவங்க வந்து இங்கே வந்து 3 மொழி கொள்கைகளுக்காக இங்கே கூட பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சொன்னாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்குறேன். மேடையில் பேச தேவையில்லைங்க. ஒரு வந்து ஓய்வு எடுத்துறல, அந்த ஓய்வு நேரத்தில் 10 நிமிடம் பேச முடியாதா? 20 நிமிடம் பேச முடியாதா? அங்கே பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? சரி, ஓகே சார். அங்கேருந்து ஒரு வேறு உடையில் வந்து இங்கே வந்து உடை அலங்காரம் பண்ணிக்கிற நேரம், ஓய்வு எடுத்துட்டு உடை அலங்காரம் பண்ணிக்கிற நேரத்தில் பேசலாமே. அங்கேருந்து கோட் ஷூட்டோட வரீங்க, இங்கேருந்து வேட்டியோட வரீங்களே, உங்களுடைய ஆக்டிங்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும்ல. நீங்கள் எப்படியுமே வந்து ஃபிலிம் ஷூட்டு தானே எடுப்பீங்க, அந்த ஃபிலிம் ஷூட் எடுத்து தானே போவீங்க. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் பேசுகிறோன்னு சொல்கிறோம். சரி, ஓகே சார். வயக்காட்டில் வந்து தார் ரோடு போட்டு ஃபிலிம் ஷூட் பண்ணாருல்ல உங்க ஏங்க, அவர் அண்ணாமலை வந்து தண்ணி இல்லாத இடத்துல போட்டு ஓட்டி இருக்கிறாரு, புலி இல்லாத இடத்துல புலி படம் பிடிச்சிருக்கிறாரு. நம்ம விவேகானந்தர் பாறையில் வந்து கேமராவில் ஆங்கிள் வச்சுட்டு எங்கெங்கன்னு சொல்லி படம் பிடிச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் அவர் தான் செஞ்சிருக்காரு. எப்பவுமே ஷூட்டிங் போகிற மாதிரி தான் போவார். இயல்பா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய பாரத பிரதமரை என்னைக்காவது ஒரு நாள் இயல்பான நீங்க பாத்திருக்கீங்களா? இயல்பான்னு சொன்ன சாதாரணமா அது ஒரு கேமரா வச்சுட்டு அதுக்கு ஸ்டைல் பண்ணிட்டு தேசிய கொடியை அவர் வந்து பிரைம் மினிஸ்டர்னா மாடலிங் பண்ணுவாரா? என்ன கேக்குறேன்னா, பிரைம் மினிஸ்டர் எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர் மாடலிங் பண்ணுவாரா? நான் இதெல்லாம் அவமரியாதையா பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காரு? சமீபத்துல வந்து விலங்குகளுக்கு பதில் இருக்கு. நம்மளுடைய முதலமைச்சர் வெளிநாடு போனால் இங்க எப்படி சார் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இங்க எப்படி சார் பாக்குறீங்க? உள்நாட்டுல எப்படி சார் பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க. பிரதமர் அது மாதிரி இருந்தாரா? சுற்றுல வரும்போது நீங்க பதில் சொல்லுங்க. அவமரியாதை பண்ணுவாரு பிரதமர். நீங்க வந்து வரைக்கும் வெயிட் பண்ணுமா? சொல்லிட்டீங்க, பதிவு பண்ணிட்டீங்க. அவர் இருக்கிறத சொல்றேன். அவர் இருக்கிறத சொல்றேன். சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்காரு. நீங்க கேக்குறாங்க இதெல்லாம். நீங்க கேக்குறாங்க இதெல்லாம். திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பேசிருக்கலாம், நேரம் கிடைச்சிருக்காதா? அந்த நேரம் பேசிருக்கலாம். ஒரு நேரத்துல பேசினா அதோட நிறுத்திருந்தா ஓகே. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் தான் கொஞ்சம் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. கண்டிப்பா திரு குமரராஜா சார், உங்களுடைய பார்வை சார். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மானப்பெரிது என்கின்ற வள்ளுவன் மொழியை சொல்லி இங்கே தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகளுக்காக மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் நீலகிரிக்கு சென்றிருந்தாலும் சரி, அல்லது ஊட்டிக்கு சென்றிருந்தாலும், கோடைவாசல் திட்டத்திற்காக சென்றிருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்வோம். சொல்லுங்க கருணாநிதி சார். கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே, ரைட். தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் இடம்பெறப்பெறுகின்ற பாம்பன் பாலம் திறக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை அடுத்த 100 ஆண்டுகளுக்கு நிற்கப் போகின்ற
ஒரு பாலத்தை பற்றியும் அந்த பாலத்தின் வழியாக ஏற்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகள் மூலமாக ஏறக்குறைய 8000 கோடி ரூபாய்களை தமிழகத்தினுடைய எல்லா திட்டங்களுக்காகவும் வழங்குவதற்காக நடத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் நான் ஏற்கனவே தேதிகள் கொடுத்து விட்டேன், அதை மாற்ற முடியாத ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி, ஆகவே நான் அங்கு வர முடியவில்லை, எங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லுவது முழுவதுமாக இந்த முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கின்ற நிகழ்வு. அவர் என்ன காரணம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம் என்றால், நேருக்கு நேராக பிரதமர் அவர்களை சந்திப்போமானால் ஒருவேளை அவர் ஏதாவது கேள்வி கேட்டு விடலாம், அல்லது நாம் தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி ஏதாவது பேசிவிட்டால் அது ஒரு அரசியலாக்கப்பட்டு விடுமோ என்கின்ற சந்தேகம் முதலமைச்சர் அவர்களுக்கு வந்திருக்கிறது. கடந்த முறை கூட இது போன்ற ஒரு அரசு விழாவில் கலந்து கொண்ட போது தமிழ்நாடு சார்ந்த, ஆனால் இருவருமே தங்களுக்கான பதவியினுடைய நாகரிகத்தை கண்டிப்பாக கடைபிடிப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக எதை வேணாலும் பேசலாம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக மோடி அவர்கள் எதை வேணாலும், ஆனால் ஒரு பிரதமராகவும் ஒரு முதலமைச்சராகவும் தனிப்பட்ட முறையிலான எந்த விஷயங்களுக்கும் அல்லது கட்சியினுடைய கொள்கை சார்ந்தும் இருவருமே பேசப்போவதில்லை. ஆனால் இப்பொழுது முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அவர்கள் நினைத்திருந்தால் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கலாம். எப்பொழுதும் தன்னுடைய பிரதிகளை அனுப்புவதற்கும், எப்பொழுதும் கிராமத்தில் பழமொழி சொல்வார்கள், தான் போகின்ற வேலைக்கு தம்பியை அனுப்பினாலும் கூட சரியாக வராது என்று சொல்வார்கள். அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கணும், மாட்டையும் மேய்ச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கிராமத்து பழமொழியைத்தான் சொல்லி இப்பொழுது நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நைஸாக நான் நீலகிரிக்கு போன மாதிரி இருக்கணும், பிரதமருடைய நிகழ்ச்சியை புறக்கணித்த மாதிரி இருக்கணும், ஆனால் நேரடியாக அதிலே இப்படி ஏற்கனவே இப்படி ஒரு வாதம் என்று வந்தால் அதை இப்படி சொல்லுவதற்கு ஏதுவாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் என்றும் சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் மிகச்சரியாக சொன்னீர்கள், ஒரே நாளில் 3 நிகழ்ச்சிகளிலும் 3 இடங்களுக்கும் செல்லுகின்ற வாய்ப்பு இருக்கின்ற முதல்வர் அவர்கள் நினைத்திருந்தால் 10 மணிக்கு அங்கே இருந்தால்னா 10:45 மணிக்கெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கலாம். இலங்கை ஊர்தியில் வரலாம், அல்லது விமான நிலையத்திலிருந்து வரலாம், தாராளமாக வர வேண்டும் என்று இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இந்த நிகழ்விலே நாம் கலந்து கொள்ளக்கூடாது என்பதை என்னவாக கொண்டு மானிய கோரிக்கைகள் விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை இடையில இந்த நிகழ்ச்சி கலந்துகிட்டது, அதுவும் கரெக்டா பிரதமர் வர அன்னைக்கு நீலகிரியில கேள்வி இல்ல. நீலகிரிக்கு போவதற்கு முன்பாக தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டிற்கு பிரதமர் அவர்கள் இன்றைய தேதியில் வர இருக்கிறார் என்பதை முதலே சொல்லிட்டாங்க. சும்மா சாதாரண ஒரு ஆளு கிடையாது, யாரோ வராங்க வந்துட்டு போறாங்க அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டர் உள்ள அலுவலருக்கு தெரியாதா, அல்லது தனிப்பட்ட முறையிலான சீஃப் மினிஸ்டரான மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாதா? இது தெரியத்தான் செய்யும். இது என்னைக்கு 1ஆம் தேதியிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. 6ஆம் தேதி வந்து பிரதமர் வர்றாரு, பாம்பன் பாலத்தை திறக்கிறாரு, இலங்கைக்கு போறாரு, இலங்கையிலிருந்து திருப்பி இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்றால் இன்ற ஒரு நாள் நிகழ்ச்சி சரி, என்ன மிக முக்கியமான நிகழ்ச்சி நீலகிரியில் முதல்வரால் துவக்கி வைக்கப்பட்டது? ஒரு நலத்திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காருங்க. இது நலத்திட்டங்களை மறுநாள் போய் தொடங்கி வைக்க கூடாதா? ஆகவே இதில் அரசியல் செய்ய வேண்டும் அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு தான் இப்பொழுது முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள புறக்கணிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவருடைய பிரதிநிதிகள் இருக்கிறதுனால அவர் புறக்கணிக்கவில்லை, அவர் கலந்து கொள்ளவில்லை. அதற்கு ஏதாவது ஒரு அரசியல் காரணம் இருக்கத்தான் செய்கிறது. பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அப்படின்றாங்க. அதாவது நேருக்கு நேரம் அவர் சந்திக்க விரும்பவில்லை என்பது போன்ற கருத்துக்களை குமரராஜா சொல்றாரு. உங்களுடைய பார்வை சார்? நிகழ்ச்சியின் நிரல்படி எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பயணத்தில் இருக்கிறார். அதே போல நம்மளுடைய ராஜசேகர் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு செய்தியை சொன்னார், ஏதோ நிதிகளை எல்லாம் வாரி வாரி கொடுத்து விட்டார் என்பதை போல சொல்லி இருக்கிறார். அவர் கூட பேசிய பொழுது சொல்லி இருக்கிறார், ரயில்வே திட்டத்திற்கு நாங்கள் 7 மடங்கு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். எந்த திட்டத்துக்கு எந்த நிதியை கொடுத்தார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன சார் கேட்டுங்களா? சார்
கேட்குங்களா? எஸ் பேசுங்க. ரயில்வே திட்டத்திற்கு 7 மடங்கு நிதியை கொடுத்தேன் என்று ஆட்சியில் இறங்கிய பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார். ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். சென்னையில இருந்து மாமல்லபுரம், மாமல்லபுரத்தில் இருந்து கடலூர், அதற்கு ரயில்வே திட்டம். அந்த ரயில்வே திட்டத்துக்கு எவ்வளவு கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள் தெரியுமா? சொன்னார்கள் நம்மளை சிரிப்ப மக்கள் நாட்டு மக்களை சிரிப்பார்கள். வெறும் 1000 ரூபாயை ஒதுக்கியது ஒன்றிய அரசு என்பது நமக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். 1000 ரூபாய் ஹலோ, எவ்வளவு சார்? மொத்தமே 1000 ரூபாய் தான் சொல்றாரு. வெறும் 1000 ரூபாய் நீங்க ஆதார ஒதுக்கியது இதே நிதியமைச்சர் ஒதுக்கி நம்மளை கேவலப்படுத்திய நிகழ்ச்சியில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய அது மட்டுமல்ல, இன்னொன்று சொல்லுகிறார்கள். அவருடைய நிகழ்ச்சிகளை பார்த்தோம் என்று சொன்னால், நிகழ்ச்சிகளை வந்து பேசுகிற பொழுது ஜெய் ஸ்ரீராம் என்று கத்துகிறார்கள். நான் கேட்கிறேன், பிரதமர் என்பவர் இந்துக்கள் மட்டும் இருக்கிற நாட்டுக்கு இந்த நாட்டில் பிரதமராக இல்லை. இந்துக்கள், முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள், பார்சிகள், அனைத்து தரப்பு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிற ஒரு நாட்டுக்கு பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் ஜெய் ஸ்ரீராம் என்று ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தெய்வத்தை மட்டும் அவர் சொல்கிற இடத்தில் எப்படி நாங்கள் உட்கார்ந்து இருப்பது என்பதும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி தான். அது மட்டுமல்ல, அவர் பேசுகிற பொழுது ராஜசேகர் சொல்கிறார், ஜல் ஜீவன் திட்டத்தை நாங்கள் இவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். ஜல் ஜீவன் திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் அறிவித்தது. அறிவித்த பிறகு அந்த திட்டம் தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்பதற்காக மாநில அரசாங்கம் நிதி கொடுத்து அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அதற்கு அவர்கள் ஒன்றிய தர வேண்டிய நிதி என்றால் 3000 கோடி ரூபாய். 3000 கோடி ரூபாயை இன்னும் அவர்கள் எங்களுக்கு பண்டு கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் எளியவர்கள், நடித்தவர்கள், நடுத்தர மக்கள் வேலை வாய்ப்பு செய்து வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட அவர்கள் விடுவிக்கவில்லை. கிட்டத்தட்ட 3036 கோடி ரூபாய் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டம் ஜல் ஜீவன் திட்டத்திற்கு 3000 கோடி ரூபாயை கொடுக்கவில்லை. அதன் பிறகு கல்வி, ஏழை பிள்ளைகள் படிக்கிற கல்வி தொகை 2152 கோடி ரூபாயை கொடுப்பதற்கான ஏதாவது ஒரு மாற்று வழியை சொல்லி இருந்தால் பிரதமரை பாராட்டி இருக்கலாம். அண்ணன் பேசுற பொழுது, ராஜசேகர் அண்ணன் பேசுற பொழுது சொல்றாரு, ஏங்க நீங்க தமிழ்ல கையெழுத்து போடலன்னு சொல்லி பிரதமர் வருத்தப்பட்டாரே அப்படின்னு அவரும் வருத்தப்பட்டார். ஒன்றும் கிடையாது. தமிழர்களை போல கட்டி கொண்டு, தமிழர்களை போல நடை நடந்து கொண்டு, தமிழர்களை போல மேடை ஏறி கொண்டு தமிழிலே ஏன் கையெழுத்து போடவில்லை என்று உரிமையோடு கேட்கிற எங்களுடைய நாட்டினுடைய பிரதமர், தமிழின் மீது பற்றுள்ளவரை போல நினைக்கிற எங்கள் நாட்டுடைய பிரதமர் அதே மேடைகளை சொல்லி இருக்க வேண்டாமா? என்ன சொல்லி இருக்க வேண்டாம்? எந்த தமிழ்நாட்டில் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ராமர் உலவிய ராமேஸ்வரத்தில் இருந்து பேசுவது எனக்கு பெருமை என்று பேசுகிற நம்மளுடைய நாட்டினுடைய பிரதமர், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்லப்படுகிற தமிழ் குடி, வாழோடு பிறந்த தமிழ் குடி, அந்த வாழை வடித்தெடுப்பதற்கு இரும்பு உருவாக்கப்பட்டு 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டு தமிழினம் இருந்த இந்த தமிழ் மண்ணிலே இருந்து பேசுகிறேன் என்ற ஒரு பிரதமர் பேசி இருந்திருப்பாரானால் இந்த கருப்பூர் முன்னியே பார்க்கிறேன். அது என்று சொன்னார். சீரமைப்பை பற்றி பேசியதை ராஜசேகர் சொல்கிறார். எங்கள் தலைவர் இல்லாததை பேசுவதாகவும் அவர்கள் பேசுகிறார்கள். நாங்கள் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசிய பிறகு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், இங்கே கோவைக்கு வருகிற அமைச்சர் கிடையாது என்று சொன்னாரே, இப்பொழுது ராமேஸ்வரத்திற்கு வந்திருக்கிற நாட்டுடைய பிரதமர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல, உள்துறை அமைச்சர் சொன்னதை போல, இதோ தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறையாது, அதே போல உத்தரப்பிரதேசத்திற்கும், அதே போல பீகாருக்கும், அதே போல அதான் உள்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதை திருப்பி இவரை ரிப்பீட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்கிறார் ராஜசேகர் சார். தமிழ்நாடு குறைந்து போகாது, விகிதாச்சாரமும் சரியாக கொடுப்பேன் ஒரு பிரதமர் பேசியிருந்தால் எங்கள் தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ள பிரதமர் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டிருப்போம். ஆனால் ஒட்டுமொத்த சங்கினுடைய கூட்டத்தை போல அரசு விழாவிலே நடந்து கூட, அரசு விழாவிலே ஒரு பிரதமர் பேசுவதால் நாங்கள் பிரதமரை குறை சொல்லவில்லை. ராஜசேகர் அவர்களே, உங்களுக்கும் மோடிதான் பிரதமர், எனக்கும் என்ற மோடிதான் பிரதமர், எங்கள் முதலமைச்சர் நரேந்திர மோடிதான் பிரதமர். நாங்கள் பிரதமருடைய பதவிக்கு எந்த காலத்திலும் காரன் இன்னைக்கும் செய்ய மாட்டோம். ஆனால் ஒரு நாற்காலியிலே உட்கார்ந்திருக்கிற ஒரு பிரதமருடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும்,
ஒரு மச்சாரின்மை நாட்டுக்கு பிரதமர் என்பதை அவர் மறந்துவிட்டு இந்துக்கு நாட்டுக்கு பிரதமரை போல, ஒரு மதத்துக்கு மட்டும் தலைவரை போல ஒரு பிரதமர் பேசியது கண்டனத்துக்குரியது, கண்டிக்கக்கூடியது. எங்கு நடந்தால் தப்புதான், ஆண்டவனே தவறு செய்தாலும் அந்த தவறை தட்டி கேட்பதுதான் திராவிட இயக்கம். அதை தட்டி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசை. ரைட் சார், ரைட் சார். சார், பிரதமர் அவர்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்பது தெரியல. ட்ரைனிங் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி பேசணும்ன்ற விஷயம் இவங்க சொல்லி கொடுப்பாங்க. இவங்கள மாதிரி நாடகம் பண்றவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களை உயர்த்தி பேசினா இவங்க வந்து நாங்க வந்து அவரை பிரதமரா ஏத்துப்போம், தமிழ் மேல பற்றுள்ள பிரதமரா ஏத்துப்போன்றார். என்ன மாதிரியான வாதம் அது? அதே பிரதமர், இதே பிரதமர் இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மொழிகளிலும் மூத்த மொழி தமிழ் மொழின்னு டெல்லியில் பேசினார். எது தமிழை வழக்கம்? எது தமிழ் பற்று? தமிழர்கள் இருக்க ஒரு 10 பேர் இருக்கும் பொழுது தமிழ் சூப்பர்னு சொல்றது விஷயமா? டெல்லியில் இருக்கும் பொழுது அதை பற்றி பேசுறது விஷயமா? இவங்கள மாதிரி நாடகம் பண்ணிட்டு திரியிறாங்க. என்ன 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 நிகழ்ச்சிக்கு போனார் சிஎம்? என்ன நிகழ்ச்சிக்கு போனார் நீலகிரியில்? நலத்திட்ட உதவி. என்ன நலத்திட்ட உதவி? மருத்துவக் கல்லூரி திறந்து வச்சாங்க இல்ல? மருத்துவக் கல்லூரி நேத்தான் திறக்கிறாங்களா அந்த மருத்துவக் கல்லூரியை? எப்போ கொடுத்தாங்க அந்த மருத்துவக் கல்லூரியை? 2019 அடிக்கல் நாட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரி. 2022 அது வந்து கல்லூரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சும்மா 2 பில்டிங்கை வந்து திறந்து வைக்கிறதுக்கு பேரு இவர் போய் திறந்தாதான் அங்க வந்து பேஷண்ட்ஸ் ரொம்புவாங்க இல்ல? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கு கல்வியும் சுகாதாரமும். அங்கதான் வரேன் உங்க கல்வி சுகாதாரத்துக்கு தான் வரேன். இந்த சுகாதாரம் கல்வி ரெண்டும் மெடிக்கல் காலேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல ரெண்டுமே இருக்கா? சுகாதாரமும் இருக்கு, கல்வியும் இருக்கு. அந்த சுகாதாரம் கல்வி அங்க மருத்துவ பயில்ற மாணவர்கள் 2022 இருந்து அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. 3வது வருஷம் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. இன்னமும் நீங்க போய் அதை ரிப்பன் கட் பண்ணாதான் அங்க பேஷண்ட்ஸ் வந்து உட்காருவாங்கன்ற மாதிரி. இது மிக முக்கியமான நிகழ்ச்சி. மருத்துவ கல்லூரி, மருத்துவமனையை திறந்து வைக்கிறோம். இதுக்கு பேர் என்ன? அப்போ இதுக்கு பேர் பாசாங்க இல்லையா? இதுக்கு பேர் வந்து டெலிபரேட்டா நான் சொன்ன அப்படி கேட்ட மாதிரி உங்களுக்கே தெரியலையா? இது வந்து ஒரு லேம் எக்ஸ்கியூஸ்னு உங்களுக்கே தெரியலையா? நேத்து ராமநவமி அதுவுமா ஸ்ரீராம் ஜெயம் சொன்னதுல என்ன தப்பு? நீங்க ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, நீங்க ஒரு பொங்கலுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க. இப்போ வரப்போது சித்திரை ஒண்ணு வருது, வாழ்த்து சொல்லுங்க. சித்திரை ஒண்ணுக்கு வாழ்த்து சொல்லுங்க. நீங்க தாங்க மதம் வெறி பிடிச்ச கட்சி. நீங்க தான். நாங்க எல்லாரையும் ஒண்ணு போலதான் பாக்குறோம். நாங்க எல்லாருக்கும் எல்லா வாழ்த்தும் சொல்றோம். உங்களால வாழ்த்து கூட உங்க வாயில வர மாட்டேங்குது. நீங்க வந்து மதச்சார்பின்மையை பத்தி பேசுறீங்க. மதச்சார்பின்மையை பத்தி பேசுறதுக்கு திமுக எந்த எல்லளவும் தகுதி இருக்கா? எள்ளு முனையளவும் தகுதி இருக்கா? மதச்சார்பின்மை பேசுறீங்க, ஜாதி வெறிய தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு நலத்திட்ட உதவி ஒரு உண்மையான மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க விடுறது கிடையாது. நீங்களும் சேர்க்கறது கிடையாது. எல்லாத்துலயும் ஊழல், எதிலும் ஊழல். சொல்லுங்க கரூர் மல்லி சார், பேசுங்க. என்ன சொல்றேன், ஏதோ அவங்க திட்டம் செஞ்சாங்களா, திட்டத்தை கொண்டு போய் நாங்க மக்கள்கிட்ட சேரலையாங்களே. நீங்க என்ன தமிழருக்கு நினைச்சிருக்கீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, நாங்க மக்கள்கிட்ட போய் சேர்த்துங்க. நீங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சார். யாருங்க சொல்றதுக்கு இல்ல? உங்க கையில ஏதாவது இருக்கா? உங்ககிட்ட சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? தமிழ் வழி கல்வி, இரண்டு வழி கல்வின்னு சொல்லிட்டு இங்க தாய்மொழி வழி கல்வியே இல்லாம ஆக்கிட்டு இருக்கீங்க. அந்த சென்ஸ் கூட இருக்க மாட்டேங்குது. அதை பத்தி பேச மாட்டீங்க. எதை பத்தியும் உங்களுக்கு அக்கறை கிடையாது. தமிழ் மாணவர்கள் மேல என்ன அக்கறை இருக்கு? பிரதம மந்திரி வரும்போது என்ன சொன்னாரு? தமிழ் வழியில மருத்துவம் பயில்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ் வழி கல்வி படிச்ச அந்த பசங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் இல்லையா? அது அவங்களுக்கு தேவை இல்லையா? அதை இத்தனை நாளா செய்யாம இருக்கிறீங்க. 2 வருஷமா நானும் இந்த மாநில அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க இந்த மாநில அரசாங்கம் கேட்கறாரு. உங்களுக்கு என்னங்க தமிழ் அக்கறை வந்து? சரி, ஓகே ராஜசேகர் சார். திரு தூக்க பகலவன் சார், அதாவது சார் வந்து சொல்றாங்க, இப்போ மோடி அவர்கள் ஒரு கரூர் முறையில் அவர் பேசும்போது மோடி அவர்கள் பேசுனது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேசியிருக்கணும் அப்படின்றாரு. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இன்னொரு நிகழ்ச்சி கூட பதிவு பண்ணேன். ஒரு காணொலியில் திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காரு, மோடி அவர்கள் பேசுனது மட்டும் தமிழக மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுன்னா
அவர் 2 வாட்டி பேசினாலே அவருடைய பக்கம் மக்கள் சாஞ்சிருவாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சுக்களை பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு பேச்சில் வல்லவர் அப்படின்றத அவரே ஒத்துருக்காரு. ஆனால் பேசுவதற்கு அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேச்சில் வல்லவர், ஆட்சியில் கெட்டவராக இருக்கிறாரு. பேச்சில் வல்லவர் தான், அதில் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. நல்லா வந்து பேசிட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, தமிழில் மருத்துவம் படிக்கிறதுக்கு நான் முன்வழியேன்னு சொல்கிறாரு. 3 மொழி கொள்கைக்கு வந்து பெரிய எதிர்ப்பலை வீசுகிற காரணத்தினால அப்படி ஒரு பாலை ஒன்று போட்டு போய்கிறார். நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு. உடனே இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ டாக்டர் பதரா இருப்பாருங்க, அவர் அப்படி சொல்கிறாரு, நீங்கள் என்ன வந்து பண்ணுறீங்க அப்படின்றாரு. அப்போ அந்த உணர்ச்சி கிளப்பி விடுறாரு. தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லை, தமிழ்நாட்டோட தமிழ் இல்லை அதுக்கு பேர் உண்மையான மருத்துவம், தமிழ் மொழி மருத்துவம் இங்கே இருக்கு, இல்லாமலாம் இல்லை. இங்க தமிழ் வழி மருத்துவம் இங்க இருக்கு. தமிழ் வழி மருத்துவம் இல்ல சார், மருத்துவம் இப்ப எம்பிபிஎஸ் அதுதான் சொல்றேன், அத தமிழ்ல படிக்க வரேன், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். தமிழ் வழி மருத்துவம் இங்க இருக்கு, அதுக்கு தனியா ஒரு மருத்துவமனை இருக்கு, அதுக்கான பயிற்சி இருக்கு. அண்ணா நகர்ல இருக்குது என்னங்க சித்த மருந்துக்கு பேர் என்ன, சித்த வைத்தியசாலைக்கு பேர் இருங்க, என்ன சொல்ல விடுங்க. உங்க புரிதல் தான் நீங்க 2 பேரும், நீங்க 2 பேரும் புரிதல் இருந்து பேசுகிறீங்க, என்னுடைய புரிதல் இருந்து கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சித்த மருத்துவம் தான் இங்க தமிழ் மருத்துவம், இது இந்த உலகத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஆங்கில வழி மருத்துவம் தான் சார் இருக்காங்க, கரெக்டுங்களா? இப்போ ஆங்கில வழி கற்றுக்குனாக்கா மேலை நாடுகளிலிருந்து வருவது எல்லாரும் எளிதாக புரிந்து கொள்வது ஆங்கிலத்தில் பயில்றாங்க. ஆனால் இங்கே தமிழில் கற்றுக்கணுன்றது நல்ல விஷயம்தான், அதில் நம்மளுக்கு மாற்று கருத்து கிடையாது. மாற்றுக்கிறது அப்படி சொல்லிட்டாருன்ற இது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம். தமிழ் பாதுகாப்பு நாங்கள் வச்சுருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகுது. 20 ஆண்டுகளுக்கு முன்னே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தமிழ் வழியிலும் மருத்துவம் இங்கே வரணும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கிறோம். சரி கேளுங்களா, நாங்கள் இங்கே ஒரு கோரிக்கையை சொல்றது வந்து ரொம்ப ஈஸி தான், அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அழகா பண்ணி காட்டியாச்சு. யுபிஎஸ்சி இருங்க, என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. இது வந்து இடைமறிச்சே இல்ல இல்ல, தமிழ்ல எல்லா எல்லா எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. நீங்க அதே மாதிரி இன்னொரு சொன்னாரு மோடி அவர்கள் டெல்லியில பேசும்போது சொன்னாரு, தமிழ் வந்து இந்தியாவுக்கே மூத்த மொழின்னு மோடி சொன்னாருங்க. மோடி சொல்லங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு. அது மோடியும் பேசியிருக்காரு, பேசியிருக்கிறாருங்க. அதை ஆய்வு பண்ணாரா? புரட்சியாளர் ஆய்வு பண்ணி கொடுத்துருக்கிறாரு கையில, இவர் ஆய்வு பண்ணாரா? மோடி சொன்னது இவர் சொல்றாரு இல்லீங்களா? அது மாதிரி அம்பேத்கர் சொன்னது அவர் சொன்னாரு. சரிங்களா? இப்ப வந்து அவர் சொன்னதை இவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் ஆய்வு பண்ணி உலகம் முழுக்கும் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற மூத்த மொழி தமிழ் மொழிதான், நான் கூட தமிழ் வழி பேரனாக இருப்பேன், புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது. அதனால வந்து மோடி அவருக்கு சொன்னா நாங்க பாராட்டுறோம். அவர் திருக்குறள் வணக்கம்னு சொன்னாரு, கை தட்டுறாங்க மக்கள். இங்க வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றதுக்கு முன்னாடி வணக்கத்துக்கு பதிலா நமஸ்காரம் அப்படின்னு சொல்றது தானே, ஏன் சொல்லல? தமிழ்ல சொன்னாதான் கை தட்டுவாங்கன்னு தெரியுது அவருக்கு. அதுதான் எங்கள் தலைவர் சொன்னது. அவர் தமிழில் பேசினா இன்னும் கூட கவரக்கூடியவர் தான், அந்த அளவுக்கு பேச்சில் மயக்கக்கூடியவர். அவர் மட்டும் கிடையாது, ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே பேச்சில் மயக்கக்கூடியவர்கள் தான். அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அந்த மயங்கி போயிட்டு தான் சில பேர் இருக்கிறாங்க. சரி, அதில் மயங்க மாட்டோம் நாங்கள்லாம். அவங்க மயக்கத்துக்கு நாங்கள் மருந்துக்கு இரையாக மாட்டோம். அதுலேருந்து நாங்கள் அது என்ன பாய்சனம் பண்ணுன்றது எங்களுக்கு தெரியும். அதை புரிந்ததுனால்தான் இதை நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறோம். மோடி அவர்களுடைய கனவு இங்கே ஒரு நாள் கூட பழிக்காது. இவங்க வந்து தினந்தோறும் முதலமைச்சர் அவங்க மாவட்ட செயலாளர் இங்கே இருக்க பாருங்க RN ரவி, அவரை விட்டு இப்போ வந்து ஏதாவது பேச வைப்பாங்க, அதாவது பேச வைப்பாங்க. ஆளுநருடைய இதை நீங்க வந்து நாங்க இல்லைங்க, அவரு அப்படி நடந்துக்கிறாருங்க, அவரு அப்படி நடந்துக்கிறாரு. நாங்க என்ன பண்றது? ஆளுநர் அப்படி நடந்துக்கிறாரு. நான் சொல்றேன், ஆளுநர் அப்படி நடந்துக்கிறாரு, அப்படி நடந்துக்கிறாரு. இங்க கொடுக்குற கோப்பை எது வரைக்கும் எதுவும் எடுத்து தர்றது கிடையாது. உடனே குப்பையில போறது, இவரு இஷ்டத்துக்கே எடுத்து போடுறது, இவரு இஷ்டத்துக்கு தூக்கி போடுறது. அப்புறம் வந்து தமிழ்ல கையெழுத்து போடுறோம், எங்க கோப்பையில எடுத்து போய் கொடுங்க சார். இப்ப நீட் மசோதா குடியரசுத் தலைவரால் நிறைவேறிக்கப்பட்டிருக்கு, அப்ப அங்க பாஸ் பண்ணிருக்காங்க. நீங்க கொடுங்க, உங்களுக்கு அந்த வேலை தான் எல்லாமே நான் உங்க கையில கொடுத்தா நீங்க எடுத்து போய் கொடுக்கறதுக்கு தான் சார், உங்களுக்கு அந்த வேலை தான் சார் கொடுத்துருக்காங்க. அந்த வேலை நீங்களே வந்து டிசைட் பண்ணி நீங்களே தூக்கி போடாதீங்க சார். அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? அவங்க பாஜகவுக்கு இங்க திமுக எதிர்ப்பு, அதனால நாமளே தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நாங்க இப்படிதான் சொல்ல வேண்டி வரும். ஓகே சார், ஓகே. அப்புறம் நாங்களும் சொல்லுவோம், சொல்லுங்க. நாங்க திமுகவோட வார்டு உறுப்பினர் தான் திருமாவளவன் சொல்லுவோம். வார்டு உறுப்பினர் இல்ல இல்ல, அப்படி கிடையாது. நீங்க அப்படி நீங்க சொல்ற மாதிரி இருந்தா இல்ல இல்ல, நீங்க அந்த மாதிரி இல்ல, நான் சொல்றது நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும்.
நீங்க ரொம்ப அப்படிதான் தெளிவா சொல்லுவேன் நான். நீங்க ரொம்ப தெளிவா நீங்க இப்படி சொன்னா நான் இருங்க, அப்படிதான் இருங்க, சொல்றேன். இது வந்து சொல்றேன், குழந்தைத்தனமான பேச்சு. அதான் சொல்றாரு. இல்ல, என்ன இல்ல, பேசுறாரு இது வந்து அவரு? குழந்தைத்தனமான எதுலயும் பேச்சு. சம்பந்தமே இல்லாம இல்ல, எதையோ இல்ல, பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாதுங்க. எது ஏத்துக்க முடியாது? எங்க கட்சி திமுக தலைவருங்க. திமுகவுடைய எங்க கட்சியோட வார்டு தலைவருங்க. திருமாவளவன் ஏத்துக்க சரி, நீங்க மாட்டீங்களா? பிஜேபி தானே? நீங்க ஏத்துக்க ஆர்என்டிவிக்கு மாட்டீங்களா? நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நீங்க ஏத்துக்க நீங்க மாட்டீங்களா? ஆர்என்டிவி பிஜேபி தானே பேசுறீங்க. நீங்க ஏத்துக்க பிஜேபி மாட்டீங்களா? தானே பேசுறீங்க. நீங்க ஏத்துக்க இல்ல, மாட்டீங்களா? ஆளுநர் எல்லாரும் ஆளுநர், தமிழகத்து ஆளுநர் அவர். பிஜேபின்றதுனால தான் பேசுறாரு. இல்ல வேற யாரா இவர் பேசுறீங்க மாட்டாரா? அப்படி அவர் பிஜேபி தமிழக ஆளுநர், அவர் தமிழக பிஜேபி ஆளுநர் தான் பேசுறாரு. டிகிரேட் வேற- பண்ணக்கூடாதுன்னு வேற நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றது நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். மோடி அவர்கள், மோடி இல்ல அல்முருகன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடுடைய அமர்ஸ்ரீ கடிதத்தை எங்க தலைவர் கையில் கொடுத்து அவர் தூக்கி போட்டுருந்தாருன்னா இவர் சொல்ற மாதிரி நம்ம ஒத்துக்கலாம். ஆனா நாங்க கொடுத்த கடிதத்தை அவர் அது மாதிரி தூக்கி போறாரு நான் சொல்றேன். சரி, ஓகே. அந்த மாதிரி குமரராஜா பேசக்கூடாது. ரைட் ரைட் ரைட். இதை குழந்தை நீங்க கடிதம் கொடுத்தீங்களான்னு கேக்குறேன் எங்க தலைவர். நீங்க வந்து எங்க தலைவர் கடிதம் கொடுத்தீங்களா? எதுக்கு எங்க தலைவருக்கு அப்புறம் என்ன பேசுறீங்க? மது ஒழிப்பு போராட்டம் நடத்துவாரு, அதுக்கு ஸ்டாலினை கூப்பிடுவாரு. மது ஒழிப்பு போராட்டம் நடத்துவாங்களா, அதுக்கு ஸ்டாலினை கூப்பிடுவாங்க. ஆமா. அப்படியே அவங்க மது ஒழிப்பு எல்லா உடன்பாடு விதத்திலயும் இருக்கு. எல்லா விதத்திலயும் மது ஒழிப்பு சும்மா இருங்க. ஏங்க, சும்மா இருங்க. ஏங்க, எல்லாத்துலயும் ஏங்க, தமிழக முதல்வர் அரசு கருப்பு கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணாரா இல்லையா? இருக்கணும். நீங்க பாக்கல வச்சீங்க. குமரராஜா சார் எனக்கு ரொம்ப நேரம் அமைதியா பேசவே இல்லை. மது ஒழிப்பு பிரச்சனை வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக ரெண்டு பேருமே கையாளுங்க. நான் சொல்லிட்டேன். எங்களுடைய கட்சிக்கு எவ்வளவு பின்புலம் கிடையாது. நீங்க ஆளுநரை பத்தி பேச எங்க சொன்னா கட்சிக்கு அவரு எவ்வளவு பின்புலம் கிடையாது. திருமாவளவன் அவர்களை பத்தி விடுதலை பேசுறது சிறுத்தைகளுக்கு எவ்வளவு பின்புலம் வார்த்தைகளை கிடையாது. அதுக்கப்புறம் அடிச்சு எவ்வளவு பின்னாடி இது வந்து ஆரம்பிச்ச கட்சி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் சுயம்பா வந்த கட்சி. எங்க தலைவர் சுயம்பா தலைவர். சும்மா வந்து கூட ஆமாங்க. இல்ல அவர் தலைவரை பத்தி சும்மா சொல்லுவாரு. ஸ்கூல் நடத்துவாரு. சும்மா போட்டோ ஆளுநரை பத்தி அவர் பேசுறது உங்களுக்கு மறுப்பு இருந்தா நீங்க அதை பத்தி தெளிவு பண்ணுங்க. அதுக்கு அவங்க தலைவரை மறுபடியும் நீங்க பண்றது திரும்ப அதை பேசிட்டே இருந்தாரு. இல்ல அவர் பிஜேபி தலைவர் கிடையாது. ஆளுநர் அவரை வந்து பேசுறாரு. நீங்க கடிதம் கொடுத்தீங்களா எங்களுக்கு? ஓகே நான் வரேன். நான் மறுபடியும் வரேன். குமரராஜா சார் ரொம்ப நேரம் பேசவே இல்லை. அவர் நான் வரேன். இல்ல கண்டனம் தெரிவிக்கலாம் ரெண்டு பேருமே வார்த்தைகளை கண்டிப்பா கவனமா சொல்லுங்க. குமரராஜா சார் குழந்தையிலிருந்து அரசியல்வாதி. சரி ஓகே சார் நான் வரேன். எவ்வளவு வைப்பாங்க சொல்லிட்டு போதெல்லாம் கேட்டு வர மாட்டோம். ரைட் ஓகே நான் வரேன். குமரராஜா சார் அதாவது இதை தவிர்த்திருக்க அதாவது சொல்ல ரெண்டு பேருமே பதிவு பண்றது வந்து இப்போ கிட்டத்தட்ட முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பா இதை வந்து அட்டெண்ட் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றி வச்சுக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன். அது மட்டும் இல்ல முதலமைச்சர் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ண சில விஷயங்களை பிரதமர் அவர் பேசலன்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இப்ப இரு நண்பர்களுமே தனிப்பட்ட முறையிலான நபர்களுடைய சார் நான் வந்து தனிநபர் தாக்குதல் கிடையாது. நான் சொல்றது தப்பா சொல்றீங்க. பேசி முடிச்சிட்டீங்க. நான் ரெண்டு பேரும் தான் சார் சொல்றேன். இல்ல நான் ரெண்டு பேரும் தான் சொல்றேன். நீங்க நான் பேசுறது தனிநபர் கிடையாது. அவரோட கருத்து என்னன்னு கேளுங்க. என்ன சொன்னங்க? கடிதம் கொடுக்கிறோம். அந்த கடிதத்தை அவர் எடுத்து போய் கொடுக்கல. ஆரம்பிக்கும் மாவட்ட செயலாளர் பிஜேபி மாவட்ட செயலாளர் அது மாதிரி நடந்துக்கறான்னு அதுதான் நீங்க எங்களுக்கு நான் கொடுத்தீங்க நான் கேக்குறேன். நீங்க அந்த மாதிரி எங்களுக்கு நான் கொடுத்தீங்க. சரி ஒரே நிமிஷம் அவரோட கருத்து என்னன்னு கேட்டுட்டு நம்ம அப்புறம் பேசலாம். நாங்க எங்க தூக்கி போட்டு சொல்லுங்க. ரைட் நாங்க தூக்கி போட்டா நீங்க அந்த மாதிரி சொல்லுங்க. சரி சார் ஒரே நிமிஷம் இருங்க சார் சொல்லுங்க. பிரதமருடைய பேச்சினுடைய அடிநாதம் என்ன என்றால் அது எந்த மொழியாக இருக்கட்டும் தாய்மொழி வழியிலே மருத்துவ கல்வி பயின்றால் அது நல்ல மருத்துவர்களை உருவாக்கும் என்கின்ற அந்த அடிப்படை நாதத்தை வைத்துக்கொண்டுதான் நீங்கள் மருத்துவ கல்வியை தாய்மொழியில் கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இப்போ இந்த வாரம் வந்திருக்கின்ற ஆனந்த விகடனில் 100 ஆண்டுகள் கொண்ட பள்ளிகள் பலவற்றை பற்றி ஒரு கல்வியை பற்றி ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டுரையிலே 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பழைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிகள் எனதெல்லாம் 2000 மாணவர்கள் 1500 மாணவர்கள் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு 30 மாணவர்களுக்கு குறைவாக இருக்கின்ற நிலையிலே இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் அதற்கு அருகிலே இருக்கின்ற தனியார் பள்ளிகள் மிக அதிகமாக வளர்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு அரசு பள்ளிகள் எல்லாம் மூடுகின்ற நிலைமையிலே தான் இருக்கிறது. ஒரு பள்ளியில் மொத்தமே 3 மாணவர்கள் தான் இருக்கிறார்கள் என்கின்ற
அந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு பள்ளியை பற்றி சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மாணவர்களுக்கு, சாதாரண மாணவர்களுக்கு, அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு வேண்டிய அளவிற்கான நிதியை ஒதுக்கி பள்ளிகளை சீரமைத்து தாய்மொழி கல்வியில் நீங்கள் கொடுத்தீர்களானால் சிறப்பாக அமையும் என்பதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு இருக்கின்ற தனிப்பட்ட முறையில் கட்சி ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இதை இப்படி சொல்லியிருந்த நல்லா இருக்கும், பிரதமர் எப்படி பேச வேண்டும் என்பது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரதமர் அலுவலகத்திலிருந்து தெரியும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியும். மீண்டும் மீண்டும் அவர் இந்துக்களுக்கான தலைவர் அல்ல, அது உண்மை. பிரதமர் என்பவர் இந்துக்களுக்கான தலைவர் அல்ல. அதை போல ராமரும் எந்த விதமான இந்துக்களுக்கான ஒரு அவதார புருஷனாக யாரும் பார்க்கவில்லை. அவர் எல்லோருக்குமானவராக இருக்கின்றார். ஆனால் அதிகபட்சம் 90% இந்துக்கள் அவரை வழிபடுகின்ற காரணத்தினாலே ஒருவேளை ராமர் இந்துக்களுக்கான ஒரு அவதார புருஷனோ என்கின்ற மாயை இங்கே ஏற்றுக்கிட்டவங்களுக்கு இன்றைக்கு சமீபத்தில் நடந்து முடிந்த புனித ரமலான் நிகழ்ச்சியிலே எத்தனை இந்துக்கள் எத்தனை மசூதிகளுக்கு சென்று அவர்களுக்கு உதவி இருக்கிறார்கள், அவருடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நடைபெற்றிருக்கின்ற எத்தனையோ கும்பாபிஷேகங்களில் முஸ்லீம் சகோதரர்கள் எவ்வளவோ பேர் வந்திருக்கிறார்கள். அடிப்படையில் முஸ்லீம்களோ அல்லது இந்துக்களோ எந்த விதமான பிரச்சனையும் இங்கே இல்லை. ஆனால் தலைவர்கள் உருவாக்குகின்ற விஷயமாக இருக்கின்ற காரணத்தினால தான், தலைவர்கள் அதை அரசியல் பண்ணுகின்ற காரணத்திலே தான் தமிழ்நாட்டிலே அரசியலுக்காக ஏற்படுகின்ற ஜெய் ஸ்ரீராம் நம்ம சொல்ல இந்துக்களுக்கு சம்பந்தமானது ஜெய் ஸ்ரீராம். ராமநவமி நிகழ்ச்சிங்க, ராமநவமி பிரதமர் அப்ப இந்துக்களுக்கு பிரதமர் இல்லையா? அவர் இந்துக்களுக்கு நீங்க சொன்னது அரசு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி. ஏங்க அவர் இந்து பிரைம் மினிஸ்டர் தானே? பிரைம் மினிஸ்டர் தானே? இல்லடா, பிரைம் மினிஸ்டர். ராமநவமி நிகழ்ச்சி சொல்லி இருக்கிறாரு. சொன்னாரு இந்துக்களும் முஸ்லிம்களும் எல்லாத்தையும் சொல்லுங்க. எல்லாருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. பிரதமர் வந்து புனித வெள்ளிக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்க முடியும். அது வந்து புனித ரமலானுக்கு பிரதமர் வந்து யாருக்கும் வாழ்த்து சொல்லலையா? இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் புனித ரமலான் நிகழ்ச்சியில எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறாரு. கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி வருகிறது, புனித வெள்ளிக்கு அவர் சொல்லத்தான் செய்வாரு. பிரதமராக சொல்லி இருக்கிறார், அதில் ஒன்றும் தவறொன்றும் இல்லை. ஆனால் மிக முக்கியமாக மடைமாற்ற வேண்டாம். அடிப்படையில் தாய்மொழி கல்வியிலே மருத்துவம் மட்டுமல்ல, சட்டம் அனைத்தும் சேர்த்து செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக பிரதம மந்திரி எடுத்து இருக்கிறார். நான் தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல சொல்லவில்லை, தாய்மொழியிலே படித்தால் சிறப்பாக இருக்கும். திரு கருண் முரளி சார், அதாவது பிரதமர் அவர்களுக்கு யாரும் பேச சொல்லித்தர தேவையில்லை அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய கருத்தா இருக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்க பிரதமர் எதை பேச வேண்டும் என்று தெரிந்து பேசியிருக்க வேண்டும் போன சுற்றுல சொல்லியிருந்தீங்க. கேக்குது சார், நான் பேசுறது கேக்குதா? இல்ல, பிரதமர் அவர்களுக்கு வந்து எதை பேச வேண்டும் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பிரதமர் அவர்களுக்கு பேச சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்படின்றது உங்க கருத்தா இருக்கு. உங்களுடைய கருத்து எதை பேச வேண்டும் என்பதை முக்கிய காட்டிலும் எப்படி பேச வேண்டும் என்பதை முக்கிய காட்டும் மக்களுடைய மனநிலையை அறிந்து பேச வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய பொறுப்பு என்பது முரளியோ குமரராஜாவோ அல்லது ராஜசேகரோ அல்லது பகலவனோ என்ன வேண்டுமானாலும் பேசலாம். நாட்டுடைய பிரதமராக இருக்கிறவர் எப்படி பேச வேண்டும் என்பது மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாதம். அதே போல ராஜசேகர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், ஏதோ மொழியை அவர்கள் பாதுகாப்பதை போல பேசியிருக்கிறார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், திமுக என்ற ஒரு இயக்கம் இருக்கிற காரணத்தால் தான் ராஜசேகரும் முரளியும் அதே போல குமரராஜாவும் பகலவனும் இந்த டிவியில் உட்கார்ந்து கொண்டு விவாதத்தை தமிழிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் பேசி இருக்க முடியாது. ராஜஸ்தான் என்ற மாநிலம், ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்தி நுழைந்த பிறகு இப்பொழுது பார்த்தீர்களானால் ஊடகத்தில் இருந்து அதே போல சினிமா துறையில் இருந்து அத்தனை இடத்தை இந்தி அப்பகரித்துக் கொண்டது. அங்க இருக்கிற ராஜஸ்தான் மொழியிலே ஒரு திரைப்படம் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு நிலை சார், ஒரே ஒரு தகவல், நானும் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு பல இடத்துக்கு போயிருக்கிறேன்.
ராஜஸ்தான் மாநிலத்துல மார்வாரி லாங்குவேஜ் தான் பேசுறாங்க. அங்க இருக்கிற மிக முக்கியமான சிட்டியில இருக்கு பாருங்க, நகரங்களுக்கு மட்டும்தான் இந்தி இருக்குது. கிராமங்கள்ல இன்னும் வந்து மார்வாரி மொழி தான் பேசப்படுது. அதாவது நீங்க கிராமத்துக்கு போயிருக்கலாம், நான் டவுனுக்கு போனோம்னா நான் வச்சு பேச முடியும். குமரராஜா சார் அவர்களே, என்ன தகவலோ அதுதான் நான் சொல்ல முடியும். தமிழ் வாழ வேண்டும் சார். உங்களோட நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணிருங்க கரூர் முரளி சார். உங்க நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணிருங்க. ஆகவே எங்களுக்கு நாட்டினுடைய பிரதமர் மீது எந்த வகையான வெறுப்பும் கிடையாது. நாட்டின் பிரதமருடைய நடவடிக்கை பேச்சின் மீதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. நாங்கள் பிரதமருடைய நிகழ்ச்சியை முதலமைச்சர் புறக்கணிக்கவில்லை. எங்களுடைய நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் எங்கள் பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். ஆனால் அவர் திறந்து வைத்த அந்த பாலத்தினுடைய நிலைமை என்ன என்பது உங்களுக்கும் நன்றாக தெரியும், நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 சார். திரு குமரராஜா, நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. புதிய விஷயங்களையும் ஒரு அவரவர் தகுதிக்கு ஏற்ப தங்களுடைய பதவிகளுக்கு ஏற்ற மாதிரி பேச வேண்டும். அது மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும். அதிலே அரசியல் செய்ய நினைப்பது யாருக்கும் சரியான விஷயமல்ல. இது எஜமானர்கள் மக்கள் தான். மக்களுக்கு எந்த வகையில் உதவுவதற்காக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாய்மொழியிலே எல்லாருக்கும் கிடைக்குமானால் தன்னுடைய மொழியே இருக்கின்ற காரணத்தினாலே அந்தந்த மொழி பேசுகின்ற மக்கள், தாய்மொழி பேசுகின்ற மக்கள் எப்பொழுதும் அதிலே சந்தோஷம் அடைவார்கள். அதற்கான முயற்சிகளை நாம் அனைவரும் சேர்ந்து முயற்சிப்போம். நன்றி நன்றி சார். சார் உங்களுடைய நிறைவு கருத்து பகலவன் சார். நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்து தாய் வழி கல்வியிலே மருத்துவம் படிப்பது சிறப்பு, அதில் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது வார்த்தையோடு அது அறிவிப்போடு நின்று விடாமல் அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து வரவேற்க காத்திருக்கிறோம். மற்றபடி வந்து 2 முதலமைச்சர் அவர்களும் பிரதமர் அவர்களும் நாட்டு மக்களுக்கானவர்கள். யாரும் நம்ம குறைச்சி மதிப்பிட்டு பேசுறதுக்கு வரல. குறை இருப்பதை சுற்றி காட்டுவதற்காக வந்திருக்கிறோம். அதை சரி செஞ்சுக்கணுன்றது தான். மற்றபடி அவங்கள நம்ம காயப்படுத்தி பேச வேண்டியதோ இல்லை இவங்களை அவதூறுப்படுத்தி பேச வேண்டிய அரசியல், அப்படி ஒரு அரசியல் விடுதலை சிறுத்தைகள் ஒரு நாளும் செய்யாது. நல்ல கருத்தை சொல்லுகிறது வரவேற்கக்கூடியதும், தவறான செயல் இருந்தால் அதை சுட்டி காட்டுற இடத்துல கண்டிப்பாக சார். தலைப்பு தொடர்பாக, அதாவது முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கணுமா இல்லை வந்து கலக்காமல் இருக்கிறது ஒரு கண்டிப்பான ஒரு அது வந்து முதலமைச்சர் வந்து நான் திட்டமிட்டு புறக்கணிக்கவில்லை. சரி, இது இயல்பாக நடந்த ஒரு இது. அதற்காக நம்மளுடைய அமைச்சர் பெருமக்களை நாம் அனுப்பி அப்படின்னு சொன்னா நான் கலந்துக்க முடியலன்னு தான் சொல்லியிருக்காரு. நான் திட்டமிட்டுலாம் புறக்கணிக்க கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதன் பிறகு நம்ம இதில் கருத்து சொல்றது. நன்றி 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 ராஜசேகர். என்ன முன்னாடியே சொல்லும் பொழுது தமிழ் வந்து 5300 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்ல. அவர் சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தையை நான் திருப்பி கோட் பண்றேன். அதுக்கப்புறம் எத்தனையோ விதமான படையெடுப்புகள், எத்தனையோ மொழி படையெடுப்புகள் எல்லாம் தாண்டி தமிழ் நின்றுகிட்டு இருக்கு. திமுக காரங்கெல்லாம் காப்பாத்தல அத. சரியா? திமுக காரங்களா தமிழை காப்பாத்துற இடத்துல நீங்க கிடையவும் கிடையாது. உங்க கட்சிக்கு அவ்வளவு வயசும் கிடையாது. உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு அந்த முதிர்ச்சியும் கிடையாது. இல்ல கொடுத்த வேலிட் பாயிண்ட் அதை திருப்பி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. நான் சொல்லிட்டேன். சரியா? தமிழை இவங்க காப்பாற்ற வேண்டிய இடத்துல இவங்க கிடையாது. இவங்க இல்லாட்டா இங்க யாரும் தமிழ்லயே பேச மாட்டோங்கிறாருல்ல, அது மிக மிக தவறான கருத்து. தமிழ் வாழும். திமுக இல்லன்னா இங்க இருக்கிற யாருமே தமிழ்ல பேச மாட்டாங்கிறாரு. அது என்ன மாதிரியான கருத்து? இப்ப திமுக வந்து திருவள்ளூருக்கு வந்து திமுக தான் பாடம் எடுத்ததா? திமுக திருவள்ளூருக்கு பாடம் எடுத்ததா? ஔவையாருக்கு பாடம் எடுத்ததா? இல்ல. தொல்காப்பியம் நீங்க எழுதுனீங்களா சார்? தொல்காப்பியம் துரைமுருகன் எழுதினாரா? என்ன பேசுறீங்க பின்ன? தமிழ் வாழும். தமிழ் வாழும். தமிழை நாங்க வாழ வைக்கிறோங்கிறது யாரும் சொல்ல முடியாது. தமிழ் தான் நம்மள வாழ வைக்கும், வாழ வச்சுக்கிட்டே இருக்கோம். சிஎம் வந்து இல்லாத ஒரு இன்னாகிரேஷனுக்கு 2 வருஷம் முன்னாடி நடந்து காலேஜ் இன்னாகிரேஷனுக்கு போயிட்டு நான் மெடிக்கல் காலேஜ் திறக்க போனேன்னு சொன்ன மாதிரி இதையும் இவங்க சொல்லிட்டே திரியிட்டோம். நன்றி நன்றி. திரு கரூர் முரளி சார், நீங்க ஏதோ சொல்ல விரும்புறீங்க, அதை சொல்லி நிறைவு செய்யலாம் இல்லையா? சரி, ஓகே. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.